பேப்பர் பாய் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகளை பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல செயல்பட்டு வர்றதுதான் நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம். இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாசி பாசி என்று அம்மா அம்மா என்று அணைத்துக் கொள்வாயடா. உறங்கும் நேரத்தில் என்னை கட்டி பிடித்துக் கொண்டு என் மீது கால்களை தூக்கி போடுவாயடா என் கண்ணு. படுக்கையில் இருக்கின்ற பொழுது தாங்கி தாய் எங்கேயாவது நம்ம விட்டு சென்று விடுவாள் என்று என் கரத்தை பிடித்துக் கொண்டு என் மார் மீது என் நெற்றி மீது உறங்குவாயடா. மகனே, என் செல்வமே, என் கண்ணே, பஞ்சனையை விட்டு இறங்கா மகனே, நெஞ்சை விட்டு தானாய் உறங்கா. பஞ்சனையை பெண்ணா பிறந்தவள் எத்தனை பிள்ளைகள் பெற்றெடுத்தாலும் தாய்க்கு தலைப்பிள்ளை மீது தாண்டா பாசம் அதிகம் என்று உரைப்பார்கள். மகனே, என் ராஜா, என் செல்வமே, உன்னை இந்த கோலத்தில் காணவாடா இந்த பாவி நான் உன்னை பெற்று கனகத்திற்கு போகின்ற பொழுது ஆகாத சகடமெல்லாம் நேர்ந்ததாடா என் கண்ணு. அம்மா, நான் சென்று வருகிறேன் தாயே, உன் பிள்ளை நான் பத்திரமாக வருகிறேன் அம்மா என்று உரைத்து விட்டு சென்ற மகனே, எடுத்து வாடா என் கண்ணு. வா 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 என கூவி அழைத்தால் வருவாயோ மகனே, எழுந்தோர் முத்தம் வருவாயோ மகனே. வா 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 என கூவி அழைத்தால் ஓடி வருவாயோ மகனே, எழுந்தோர் முத்தம் தருவாயோ மகனே. கூகு என நான் கூவி அழைத்தவாறு என் மாசற்ற மாணிக்கமே, ஆணின் பெருமுருளே, பேர் அழகின் பிறப்பிடமே, நான் பெற்ற மகனே,
இந்த பாவையை விட்டு பிரிவதற்கு எப்படியாடா உனக்கு மனம் வந்தது? எனக்கு யாருடா இருக்காங்க? நான் கலங்கி நிற்கின்றனடா என் கண்ணு. எந்த தாயடா பொறுத்து கொள்வா? பெற்றெடுத்த பிள்ளை மாண்டு மடிந்து கிடக்கும் இந்த காலத்தை எந்த தாயடா ஏற்றுக்கொள்வா? என்னார் உயிரே எனது கண்மணியே, முன்னால் உன் தந்தை அந்த முக்கண்ணனை நோக்கி பிள்ளையில்லாமல் அவர் பெருந்தவோம் செய்தார். வெள்ளை விலையோ அந்த விமலனின் அருளால் நீ கருவுருவாகி காரணமாகி திருவுருவாகி என் வயிற்றில் ஜனித்தாயடா மகனே. நீ ஜனித்த ஓரா மாதம் என் உடலது தளர்ந்து ஈரா மாதம் என் இடையது நொந்து நீ ஜடித்த மூன்றாம் மாதம் என் முகமெல்லாம் வெளுத்து என் முளை நுனி கருத்து நீ ஜடித்த 4ஆம் மாதம் நீ ஜடித்த 4ஆம் மாதம் எனக்கு நசக்கையை மசக்கை நீ ஜடித்த 5ஆம் மாதம் நீ ஜடித்த 5ஆம் மாதம் உன் தந்தை எனக்கு அன்போடு சதங்கை அன்போடு அழைத்தா நீ ஜனித்த 6ஆம் மாதம் என் அடிவயிர் கணத்து நீ ஜனித்த 7ஆம் மாதம் என் வாழ்க்கையதை புசித்து நீ ஜனித்த 8ஆம் மாதம் நான் உனை போல் உலர்ந்து நீ ஜனித்த 9ஆம் மாதம் உன் மாமன்மார் வந்து எனக்கு பட்டாடை உடுத்து எனக்கு வகை சாதம் எனக்கு சீமந்தம் செய்தார். நீ ஜனித்த 10ஆம் மாதம் மகனே நான் பெற்ற செல்வமே என் கண்ணே உனக்கு மாமன்மார்கள் வந்து அடகு சீமந்தம் செய்து எப்படியெல்லாம் உன்னை அரவணைக்க வேண்டும் என்று நினைத்தார்களடா என் கண்ணு. நீ ஜனித்த 10ஆம் மாதம் என் நெற்றி வேர்வெல் நிலத்தில்
வேதனையால் பெற்றேனடா. பாலா பாலா நீ பிறந்த செய்தியை கேட்டு உன் பிதாவோ மகிழ்ந்து வண்டியில் சர்க்கரை அவர் வாரியே இறைத்தார். சொர்க்கமோ தொகையினால் அவர் கோடி பொன் இறைத்தார். தங்கத்தால் தொட்டினில் உனக்கு தங்கத்தால் தொட்டினில் தாளாட்டு பாடிட ஹரிரோ ஹரிரோ ஆரரிரோ எந்தனைக்கு கொள்ளி வைப்பா என்று எண்ணிருந்து உந்தனைக்கு கொள்ளி வைக்கவோ போரே பாலா மகனே, என் செல்வம் மகனே, நான் இறந்த பிறகு எனக்கு குடம் எடுத்து கொள்ளி வைப்பா என்று எண்ணிருந்தேனடா. நான் பெற்ற கண்ணு ஒவ்வொரு தாயும் தந்தையும் இதைத்தானடா நினைப்பார்கள். தாய் இறந்த பெற்ற பிறகு நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளை நமக்கென்று குடம் உடைத்து கொள்ளி வைப்பான் என்று எண்ணிருப்பார்களடா மகனே. ஒரு தாய் இறந்துவிட்ட செய்தி எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால் இந்த மார்பு இருண்ட வழியான வழி எடுக்குமா. ஏனென்றால் அந்த தாயாகப்பட்டவள் உதிரத்தையே பாலா கொடுக்கின்றாளே. நவநீதம் அம்மா, நீ பெற்றெடுத்த பிள்ளை முத்துக்குமாரன் ஐயாவுக்கு எப்படி ரத்தத்தை உருக்கி பாலா கொடுத்தாயோ அதுபோல் நான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு கொடுத்தேனே. இந்த பாவி நான் கலங்கி நிற்கிறேன். நான் மாட்ட பிறகு எனக்கு கூட உடைத்து கொள்ளி வைப்பாய் என் மகன் என்று எண்ணிருந்தேனே. ஆனா நான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு நான் கொள்ளி வைக்க போகிறேனே. மகனே, இப்படி அழுது கொண்டிருந்தால் நம்மை அடிமை கொண்ட ஐயர் இன்னும் காணவில்லை என்று காத்து கொண்டிருப்பாரடா. இப்பொழுதே சுடலுக்கு செல்கிறேனடா மகனே. உமா மகேஸ்வரா, உலகை காக்கும் பரம்பொருளே, படி இழக்கக்கூடிய தெய்வமே, ஆண்டவா, நான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு கொள்ளி வைக்க போகிறேன். என்னை மனம் முடித்த என்னுடைய சுவாமி எங்கிருந்தாலோ, என்னுடைய பதி எங்கிருந்தாலோ, நானே உத்தமியானால், நானே பத்திரியானால், என் சுவாமி எங்கிருந்தாலும் வர வேண்டிய இறைவா, கொள்ளி வைக்கவே போறேன் சிவமே.
மாட்டே தோண்டி நஞ்சால் மாண்டா ஐயா கொல்லிய வைக்க போனே நான் இந்த சுடலையை கண்டே கொல்லியோ வைக்கலாடு கோபத்தை பொறுப்பீரையா